காமிச்சு அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை கூட காமிப்பேன் சார். ஒவ்வொரு மிஷினும் ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா ஒவ்வொரு மிஷினும் அரை மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் மினிமமாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணால் ஃபேக்ட்ரியில் வந்து இல்லை வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வந்து கால் செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இட்லி மாவும் ஊறுகாவும் ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம செஞ்ச மிஷினு. 1 லிட்டர் வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மிஷினு ரிமாட்டிக் யூஸ் பண்ணுற எல்லா மிஷினுக்கும் இந்த ஏர் கம்ப்ரஸர் தேவைப்படும். ஏர் கம்ப்ரஸரில் நீங்கள் கஸ்டமர் என்னென்ன கேட்குறாங்களோ 135 லிட்டர் இந்த கெப்பாசிட்டி, இது 220 லிட்டர் கெப்பாசிட்டி. உங்களுக்கு 1 ஹெச்பி மோட்ரு, 2 ஹெச்பி மோட்ரு, 5 ஹெச்பி மோட்ரு. அந்த ஏர் கம்ப்ரஸர் உங்களுக்கு எந்தெந்த மிஷினுக்கு எப்படி எப்படிலாம் யூஸ் தேவையோ இதெல்லாம் வந்து சர்வீஸ் வந்த மிஷின்ஸு. எஃப்எஃப்எஸ் ரோல் டைப்பில் ஒன்று, பவுச் டைப்பில் ஒன்று. அடுத்து வந்து ஆயில் டின் சீல் பண்ணுறது. 1 லிட்ரு 5 லிட்ரு ஆயில் கேன் ஃபில் பண்ணி சீல் பண்ணுறது. இது ஒரு டின் சீலிங் மிஷினு. 15 லிட்ரு ஆயில் டின்னு, நெய் டின்னு, இந்த டின்னில் மெட்டல் டின்னில் சீல் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற பிரிண்டிங் இந்த கேப்பிங் மிஷினு. இதில் 2 டைப் இருக்குது. கீர் டைப் ஒன்று இருக்குது, மேனுவல் கீர் டைப் ஒன்று இருக்குது. இது கீர் டைப்பு, இது மேனுவலாக ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுற கீர் டைப்பு. இது 5 kg பேண்ட் சீலிங் மிஷினு. 1 kg 2 kg 5 kg வரைக்கும் பண்ணிக்கலாம். இது ஒரு லிஃப்டிங் டைப்பு. ஏற்றி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லேடிஸ் யார் வேணாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டினியூ பேண்ட் சீலிங்லேயே இது ஒரு 3rd டைப்பு. 5 kg வரைக்கும் பண்ணுறது. 25 kgக்கு இருக்குது, 1 kg இருக்குது, வெர்டிக்கல் டைப் இருக்குது, ஹரிசாண்டல் டைப் இருக்குது. இதை மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுறது பவுடரு, லிக்யூடு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி விழுகாமல் போகிறதுக்காக பயன்படுத்துகிற 5 kg ஏற்றி இறக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ரிப்பன் கோடிங் பிரிண்டிங் மிஷினு. முதலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது மோட்டர் இல்லாத டைப்பு. இது வந்து ஹரிசாண்டல் பேண்ட் சீலிங் மிஷின்ஸு. இது எப்பயும் ஸ்டாக்கு 10 பீஸ் 5 பீஸ் அந்த மிஷின் எப்போயுமே 10 பீஸ் கம்பல்சரி இருக்கும் நம்மகிட்ட. அதை நான் இம்போர்ட்டட் மிஷின் மட்டும் எப்போயுமே ஒரு 5 பீஸ் 10 பீஸ் கம்பல்சரி வச்சுருப்பேன் நான். ஏன்னா கஸ்டமர்ஸ் நிறையா நீடு இருக்குது, அதனால் நான் சப்ளை பண்ணுறதுக்காக எப்போயுமே ஸ்டாக் வச்சுருப்பேன் சார். ஓகே, இது வந்து இளநீ கட் பண்ணி எடுக்கிற மிஷினு. இளநீ கட் பண்ணுறதுக்கு இளநியோட முன்பகுதியை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இளநியோட பாட்டத்தை வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸ்டார் போட்டு குடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மிஷினு திரி தயாரிக்கிற மிஷினு.